சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அட இது நம்ம லிஸ்ட்ல இல்லையப்பா அப்படின்ற மாதிரி காவியா பத்தின ஒரு விஷயத்த பார்த்தா ஈஸ்வரி கண்டுபிடிச்சிருது. ஆனா ஒரு பப்பும் வேகாது அப்படின்ற மாதிரி தான் காவியாவுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே இருக்கு. இங்க காவியா பார்த்தா டெய்லி காலையில ஒரு 10 மணிக்கு கிளம்பி வெளியில கார்ல போயிடுறாங்க. இதை ஈஸ்வரி பார்த்தா 2 நாள் வாட்ச் பண்ணுது, 3 நாள் பாக்குது, 4 நாள் பாக்குது. 5ஆவது நாள் பொறுத்துக்கிற முடியாம, டே போஸ் உன் பொண்டாட்டி இங்கே தான்டா போறா, காலையில 10 மணிக்கு எங்கேயோ கார் எடுத்துட்டு சட்டுன்னு போறாளே, எங்கடா போறா, போறவ 2-3 மணி நேரம் கழிச்சுதான் வரா, எங்க போறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், மா அவகிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது, நம்ம கேட்டாலும் அதுக்கு அவ பதிலும் சொல்ல மாட்டா, அவ என்ன சொல்றாளோ அதைத்தான் நம்ம கேட்கணும். ஏமா நீ வேற கொடுமையை கேட்குற, நான் இந்த 1 வாரமா எங்கே படுத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸை கேட்கவும், என்னடா ஒரு ரூம்ல தானே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான், நான் ரூம்லலாம் படுக்கல, யாருக்கும் இது தெரிஞ்சிடக்கூடாது, இங்கே வாமா, நான் கிச்சனில் தான் படுத்து கிடக்கேன் 1 வாரமா, ஃபர்ஸ்ட் நைட் அன்னையிலேருந்து 1 வாரமா கிச்சனில் தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். அவள் ரூமில் தரையில் கூட என்னை படுக்க விட மாட்டேன்றாமா, கிச்சனில் தான் படுக்கணும்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா கிச்சனில் போய் படுத்துட்டு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு வந்துடுறேன். நான் இங்கே படுக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் எனக்கு தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லி போஸை சொல்லவும், என்னடா போஸு சொல்கிற, கிச்சனில் படுத்துக்கிட்டு இருக்க, என் பிள்ளை ஆசையாக ஒத்த பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், நீ கிச்சனில் படுத்துக்கிட்டு இருக்கியா, ஏண்டா அவ கண்ணத்தை சேர்த்து 4 அறைய விட்டு அவளை உன் வலிக்கு கொண்டாடுறத விட்டு இப்படி பொட்ட பிள்ளை மாதிரி கிச்சனில் போய் படுத்திருக்கேன்னு சொல்ற, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், மா அவளை எதுவுமே பண்ணவே முடியலம்மா, ஏதாவது பண்ணா அப்படியே திருன்னு பாக்குறா, இங்க துப்பாக்கி எடுத்து சுற்றுவாளவும் எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இருடா அவ குடும்பி நம்ம கைக்கு வர மாதிரி ஏதாவது பண்ணியாகணும். ஆமா நான் இப்போ உன்ட்ட கேட்டல, அவ 10 மணிக்கு எங்கே போறான்னு, இங்க பாரு, நாளைக்கும் காலையில இதே மாதிரி 10 மணிக்கு அவ வெளியே போனானா அவளை நம்ம ஃபாலோ பண்ணணும், எங்கே போறா என்ன பண்றான்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிறே ஆகணும். இவ்வளவு கேடித்தனம் எல்லாத்தையும் நம்ம பண்ற நம்மளையே இவ்வளவு மிரட்டுறானா, அவ எதுவும் தப்பு பண்ணாமையா இருப்பா, அவளை நம்ம ஃபாலோ பண்ணி எங்கே போறா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறணும். ஒருவேளை அவ தப்பு பண்ணானா அந்த தப்பையே அவ வீக்னஸா வச்சு அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரிம்மா நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவ கிளம்பி போகையில நம்மளும் அவ காரை ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இங்க மறுநாள் காலையில 10 மணி ஆயிடுது. காவியாவும் பார்த்தா கிளம்பிடுறாங்க. இங்க மோகனா அப்பத்தா எல்லாரும் இருக்காங்க. பாட்டி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லுவோம். சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சொல்லவும், காவியா பார்த்தா கார் எடுத்துட்டு கிளம்பிடுது. டே போஸ் கார் எடுற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், போஸ் ஈஸ்வரி பார்த்தா 2 பேரும் கார்ல ஏறிறாங்க. காவியாவுடைய வண்டியை பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. காவியா பார்த்தா இதை கவனிக்கல, காவியா வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. காவியாவுடைய வண்டி பார்த்தா ஒரு ஆசிரமத்துக்கு போகுது. என்னம்மா ஆசிரமத்துக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் சொல்லவும், தெரியலையே இவ எதுக்கு ஆசிரமத்துக்கு போறா, சரி வண்டி நிப்பாட்டு, என்ன ஏதுன்னு அவ பின்னாடியே போய் நம்ம பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் போஸும் பார்த்தா 2 பேரும் காவியா பின்னாடியே போறாங்க. காவியா பார்த்தா ஒரு குழந்தை ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்கே போயிட்டு ஒரு குழந்தைய பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு முடிச்சுட்டு கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு அந்த குழந்தை கூட கொஞ்சம் நேரம்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரியும் போஸும் பார்த்துக்கிட்டே இருக்குங்க. என்னம்மா ஏதோ ஒரு குழந்தைய தூக்குறா, கொஞ்சுறா, சாப்பாடெல்லாம் ஊட்டுறா, இம்புட்டு நேராச்சு அந்த குழந்தை கூட தான் இருக்கா, யாருமா அந்த குழந்தை, யாருடைய குழந்தை கூட இவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், டேய் போஸு இது ஏதோ தப்பா இருக்குடா, எனக்கு என்னமோ இவ மேல சந்தேகமா இருக்கு, இது ஏன் இவளுடைய குழந்தையா இருக்க கூடாது, இவ ஏற்கனவே விவாகரத்தானவ தானே, விவாகரத்தானவளுக்கு குழந்தையே இருக்கக்கூடாது, குழந்தைய ஆசிரமத்துல வந்து பாக்குறானா அப்ப இது இவ குழந்தையா தானடா இருக்கும், இந்த அளவுக்கு பாசமா இருக்கா, சாப்பாடு ஊட்டுறா, கொஞ்சுறானா, அப்ப இது இவ குழந்தையா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், மா என்னம்மா சொல்ற, இது இவ குழந்தையா அப்படின்னு சொல்லி போஸு கேட்கவும், இருக்க வாய்ப்பு இருக்குடா போஸு, நம்ம பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு, இவளுடைய அப்பன் சிற்றரசி எம்எல்ஏ அவங்கிட்ட விசாரிச்சா எல்லா விவரமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், மா நம்ம கிட்ட சொல்லுவாங்களாமா, அவங்களே நம்ம மேல கோவத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், என்ன கோவமா இருந்தா என்னடா, இவங்க தப்பு பண்ணல, இவங்க ரொம்ப நியாயவாதி, இவங்க பக்கம் ரொம்ப நியாயம்தான் இருக்குன்னா எல்லா உண்மையும் சொல்லில கல்யாணம் பண்ணணும், இவளுக்கு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயத்த எதுக்காகடா மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், மா ஒருவேளை இது இவ குழந்தையா இல்லாம இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், ஏய் எப்பட்றா இவ்வளவு முட்டா பயலா இருக்க, இவ குழந்தையா இல்லாம எதுக்குடா இவ்வளவு பாசமா துடிக்கிறா, அந்த குழந்தை இவ்வளவு கொஞ்சுறா, அந்த குழந்தைக்கு இப்படி சாப்பாடு ஊட்டுறா, அந்த குழந்தைகிட்ட இம்புட்டு பாசமா இருக்கா,
ஒரு பெத்த தாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைகிட்ட இம்புட்டு பாசமா இருப்பா. எனக்கு என்னமோ இது இவ குழந்தையான்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரிம்மா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நம்ம ஏன் அந்த ஆசிரமத்துல போய் விசாரிக்க கூடாது, இந்த காவியான்ற பொண்ணு ஏன் ஒரு குழந்தைய பார்க்க வராங்கன்னு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும், இதுவும் சரியான ஐடியா தான்டா, இவ கிளம்பி போகட்டும், இவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஆசிரமத்துக்குள்ள போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் போசும் பார்த்தா காவியா கிளம்புற தட்டிக்கும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. காவியாவும் பார்த்தா குழந்தைய கொஞ்சம் முடிச்சுட்டு கிளம்பி போயிருது. ஆசிரமத்துக்குள்ள பார்த்தா காவியா போனதுக்கு அப்புறமா ஈஸ்வரியும் போசும் பார்த்தா உள்ள போய் கேக்குறாங்க, இங்க இப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு போனாங்களே காவியா, ஆமா மேடம் காவியா, நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க. நாங்க அமைச்சர் வீட்ல இருந்து வந்திருக்கோம், நாங்க குழந்தைக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்காக வந்தோம். அப்படியா மேடம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல இருக்கிறவங்களும் கூப்பிடுறாங்க. சரி, இப்போ ஒரு பொண்ணு காவியா வந்துட்டு போனாங்களே, ஒரு குழந்தைய கூட கொஞ்சிட்டு போனாங்களே, அவங்க யாரு, அந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கேட்கவும், ஆமா மேடம், கிட்டத்தட்ட அது அவங்களுடைய குழந்தை தான். அவங்களுடைய குழந்தைய ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா இங்க ஆசிரமத்துல விட்டுட்டு போயிருக்காங்க. டெய்லி வந்து பாப்பாங்க. அந்த குழந்தைக்கு மட்டும்னு கிடையாது, இங்க இருக்கிற எக்கச்சக்கமான குழந்தைகளுக்கு அவங்க மாசம் மாசம் டொனேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய குழந்தை அப்படின்றதுனால தினம் தினம் வந்து பார்த்துட்டு போறாங்கம்மா. இது ஆசிரமத்துல இருக்கிறவங்க சொன்னதும் ஈஸ்வரிக்கும் போசுக்கும் பார்த்தா அது ஒண்ணுமே புரியல. அடி பாவி, குழந்தை இருக்குன்ற விஷயத்த மறைச்சு என்னை கல்யாணம் பண்ணியிருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி போஸுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது.